வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கெஜ்ரிவால் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு பிஜேபியை கலங்க செய்து விட்டதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன சொல்லணும்? இந்துக்களே ஒன்று கூடுங்கள், இந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் யார் கெஜ்ரிவால் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி கோயில் குருக்கள், அப்புறம் குருத்வாரா ஊழியர்கள் இவர்களுக்கு மாதம் 18,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிஜேபி பொறுக்க முடியல. ஏன்னா இந்துக்களுடைய பாதுகாவலர் நம்ம இந்தால் என்ன கொடுக்கறதுன்ட்டு, இதற்கு முன்பு பாதிரியார்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீர்கள், இமாம்களுக்கு எவ்வளோ கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் இந்த காவி படம்லாம் போட்டுட்டு இருக்க மாதிரி பின்னாடி அந்த சிண்டெல்லாம் முடிஞ்சு அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ. இது சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி, ரைட்டுப்பா நீங்கள் 20 மாநிலத்தில் ஆட்சி பண்ணுறீங்க, இந்துக்களுக்கு இதுவரை நீங்கள் பண்ணது என்ன, கோயில் குருக்களுக்கு நீங்கள் பண்ணது என்ன, கோயில்களை வைத்தே குடும்பம் நடத்தி கோயில்களை வைத்தே ஜெயிக்கக்கூடிய கட்சி நீங்கள் அப்படின்னு அவர் ஒரு பதிலாக ஒரு போஸ்ட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிசி சமூகங்களை ஒன்றிணைப்பதில் பிஜேபி தடுமாறுது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜாட் சமூகம் புவேந்திர சிங் கோடா அவருக்கு எதிராக மற்ற ஓபிசியை ஒன்றிணைச்சு பிஜேபி ஜெயிக்குது. ஓபிசி ஜாட் காங்கிரஸுக்கு போட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மராத்தாவுக்கு எதிராக மற்ற ஓபிசியை ஒன்றிணைக்கிறாங்க. ஆனால் இங்கே எந்த ஓபிசியை யாருக்கு எதிராக ஒன்றிணைக்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கெஜ்ரிவால் அறிவிப்பாக போட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் புரியல. அப்போ ஆளுநர் உள்ள வர்றார், என்ன சொல்கிறாரு, என்னங்க அது இவர் நம்ம பேர் என்னது தற்காலிக முதல்வர் அப்படின்னு ஆதிசியை சொல்கிறாரு. இவர் நம்ம கெஜ்ரிவால், இது எனக்கு வருத்தமாக இருக்குது ஆதிசி, உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்து விட்டதுன்னு அவர் ஒரு பொங்குறாரு. இன்றைக்கி என்ன நடக்குது டெல்லியில்? தொடர்ந்து டெல்லியில் வரக்கூடிய தேர்தலை எப்படியும் ஜெயிக்கணும்னு பிஜேபி நினைக்குது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரா எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. டெல்லி மட்டும் பிடிக்க முடியல. தொடர்ந்து கெஜ்ரிவால் ஓட்டு போடுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு, டோர் ஸ்டெப் கேம்பெயின் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க பிஜேபி இந்த மதத்தை குறி வைப்பாங்களா, அதனால் கோயில் குருக்களுக்கெல்லாம் 18,000 பெரிய சம்பளம் தான். குருக்களுக்கு 18,000 ரூபா, அப்புறம் குருத்வாரா ஊழியர்களுக்கு அவர்களுக்கும் 18,000 ரூபா. இது கொடுத்த உடனே பிஜேபி தாங்க முடியல. ஏன்னா பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய இது டெல்லியை அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, அங்கே இருக்கக்கூடிய பால் சமூகம், அந்த பால் சமூகத்திட்ட பேசுகிறதுக்காக யாருன்னா மத்திய ஒன்றிய இணையமைச்சர் எஸ்பி பாயில் சிங் அவரை போட்டிருக்காங்க. அவர் பேசிகிட்டு இருக்கார். இப்போ ஒரு பக்கம் ஆம் ஆத்மியும் பேசிக்கிது பால் சமூகத்திட்ட, இவரும் பேசிகிட்டு இருக்கார். அதற்கு பிறகு வேறு என்ன சமூகம், பட்டியலின சமூகம் ஒரு 12 தொகுதியில் இருக்காங்க. அங்கே பிஜேபி உள்ளே போக முடியாதுன்னு அம்பேத்கர் மேட்டர்னால பிரச்சனை ஆகிடுச்சு. அங்கே காங்கிரஸ் ஓரளவுக்கு நல்லா வலுப்பெற்றுட்டு இருக்கு. அப்போ ஆம் ஆத்மியா பிஜேபியாக தாண்டி அந்த இடத்துல ஆம் ஆத்மியா காங்கிரஸான்னு போனால் கூட போகும். இன்னொன்று ஓபிசி எப்படி ஒன்றிணைக்கிறது? அப்போ ஓபிசி இருக்கக்கூடிய சமூகங்கள் என்ன, ராவா, ராஜ்புத்து, ஜோகி, லோதி, டெல்லி, காஷ்யாப், ராஜ்பத், இதான் சமூகங்கள். சரி, இந்த சமூகங்களை எப்படி ஒன்றிணைக்கிறது அப்படின்னா, யாராவது ஒரு சமூகத்துக்கு எதிராக இன்னொருத்தரை திருப்பி விடணும். யாரை திருப்பி விடுறது? ஏன்னா நம்ம கெஜ்ரிவால் வைசியா சமூகத்தை சேர்ந்தவர். இன்னொன்று, கெஜ்ரிவாலுக்கு இணையான ஒரு பில்லர் அங்கே இல்லை. இப்போ ஷீலா தீட்சித் இருந்தாங்க, அவங்கள அடிச்சுட்டு தான் கெஜ்ரிவால் இருந்தார். ஷீலா தீட்சித் ஒரு பெரிய பில்லர் காங்கிரஸுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு பில்லர் இல்லை. ஏன்னா ஏற்கனவே 2-3 பேர் இருந்தாங்க, போயிட்டாங்க பிஜேபி பிடிக்காம. அப்போ யாரை வச்சு இன்றைக்கி தேர்தலை சந்திக்கிறதுனா, ஐயா மோடியை வச்சு சந்திக்கலாம்னா, மோடியை வச்சு சந்தித்து தான் போன எம்பியில் ஜெயித்தோம், அதேமாதிரி மோடியை வச்சு சந்திக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுக்க முடியல. மற்ற இடத்துலலாம் ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை மட்டும் தனியாக பிரித்து மற்றவங்களை உரம் கட்டுவாங்க, இங்கே பண்ண முடியல. இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன, ஸ்ட்ராட்டஜி இன்னும் வடிவமைக்கலை, அதை கூடி வடிவமைப்பாங்க. இப்போதைக்கு என்னென்னா மோடி மாநிலம் முழுக்க பிரச்சாரம் போகிறார். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி எல்லா ஊருக்கும் போகிறார். அதையும் தாண்டி 200 ஊரில் காங்கிரஸ் இவங்க 200 கிராமம் 3 பேரும் பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க ஜெயிக்கணுன்ட்டு. சரி, இப்போ கெஜ்ரிவாலை ஏன் குறி வைக்கிறாங்கன்னா, கெஜ்ரிவால் அவர்கள் இந்த தடவை ஜெயிக்கக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்குது. கெஜ்ரிவால் நினைக்கிறார், எல்லா ஆப்ஷனையும் திறந்து வைக்கிறார். ஆனால் என்னென்னா இதில் அந்த 18,000 ரூபா கொடுக்கறது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பிஜேபி நினைக்குது. பிஜேபி என்ன சொல்கிறாங்க, இமாம்களுக்கு அள்ளி கொடுத்தாருன்ட்டு. அதாவது ஒன்று தான், மக்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்கன்னு தான் முக்கியம், அவங்களுக்கு அள்ளி கொடுத்து அவங்களுக்கு எடுபடாது. குருக்களுக்கு 18,000 ரூபா போகுது, அவ்வளோதானே. குருக்கள் 18,000 ரூபா வந்துருச்சுன்னா என்ன யோசிப்பாங்க? நமக்கு தெரிஞ்சு கெஜ்ரிவால் இதெல்லாம் முன்னாடியே பண்ணிடணும், இன்னிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பிஜேபி இப்படி தானே பண்ணுவாங்க, இப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதானே, கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க, கொடுக்க வேண்டியதானே. இப்போ பிஜேபி தேர்தல் அறிக்கையை வெளியிட போகுது, இன்னும் வெளியிடலை. இவர் என்ன கேட்குறாரு, ஐயா கெஜ்ரிவால், ரைட்டுப்பா இமாம்களுக்கு நான் கொட்டி கொடுக்குறேங்கிறீங்க, குருக்களுக்கு இப்போ நான் கொடுத்துட்டேன், 20 மாநிலங்கள் ஆட்சி செய்கிறீங்களே, குருத்வாரா ஊழியர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கோயில் குருக்களுக்கும் நீங்கள் எங்கே கொடுத்துருக்கீங்க?
உடனே பிஜேபியில் ஒரு ஒரு ஃபோட்டோ மறுபடியும் ராமர் கோயில் கட்டுவதை எதிர்த்தவர், அதாவது கோயிலுக்கும் குருத்வாரா பக்கத்தில் வந்து இங்கே மதுபான கூடங்களை திறந்து வச்சவர், சாம்பல் இந்தியாவில் இருக்கும் நிறைய இடத்துல வந்து நம்ம கோயில் கட்டுறதை தடுக்கக்கூடியவர் கெஜ்ரிவால். இவர் ஒரு இந்துவே இல்லை அப்படிங்கிறார். அதான் எப்படின்னா, இந்து என்பது அவர் கோயிலுக்கு போகிற அனுமான் கோயிலுக்கெல்லாம் போனார். உங்களுக்கு சிறையிலேருந்து வந்த உடனே கெஜ்ரிவால் அனுமான் கோயிலுக்கு போனார். பக்தர் தான். அனுமான் கோயிலுக்கெல்லாம் போனார்ல, அதெல்லாம் என்னென்னா தேர்தலுக்காக போகிறாரு. இவர் ஒரு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வேண்டியப்பட்டவர், அவர்களுக்குத்தான் அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இஸ்லாமிய வாக்குகள் கண்டிப்பாக பிஜேபி கிடைக்காது, முடிஞ்சு போச்சு. பழங்குடியின வாக்குகள் சான்ஸே இல்லை, பிஜேபி கிடைக்காது. பட்டியலின வாக்குகள் அம்பேத்கர் சான்ஸே இல்லை. அப்போ பிஜேபி எதை குறி வைக்குது? கேள்விப்பட்டவர்கள் ராஜபுத் இனத்தை அவங்க குறி வைப்பாங்க. ராஜபுத்திரர்களை கவர்வதற்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணுவாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, இங்கே அந்த வெளியிலேருந்து வந்தாங்கல்ல, யார், பீகார், ஹரியானா, அவர்களுடைய மொத்த ஓட்டு கெஜ்ரிவால் வாங்கிடுவார். ஏன்னா அவங்களுக்கு ரேஷன் கார்டு கீஷன் கார்டு எல்லாம் கொடுத்துட்டார். எப்படி வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜி எல்லாத்தையும் முஸ்லீம்கள், வங்காளதேசத்துலேருந்து வந்து முஸ்லீம்களுக்கெல்லாம் அவருக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுத்து அந்த உறுப்பினர் ஆக்கிட்டாங்கன்னு பிஜேபி கோவப்படுது இல்லை. ஊடுருவக்காரர்கள், அந்த ஊடுருவக்காரர்களுடைய ஓட்டை எடுக்கிறதுக்கு தான் பிஜேபி இப்போ ஏகப்பட்ட போனதுலேயும் ஓட்டு போட்டாங்க. சரி, இப்போ எப்படி நீங்கள் தடுப்பீங்க அதை? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12 தொகுதி பட்டியலின மக்கள்கிட்ட உள்ளே போக முடியாது. ஊடுருவக்காரர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ யாரை நம்பி இருக்கீங்க? ஓபிசியை. சரி, ஓபிசியை ஒன்றிணைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓபிசிக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஓபிசிக்காக நீங்கள் ஒன்றும் பண்ணலன்னு தான் ராகுல் காந்தி திட்டமாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? ஏங்க நீங்கள் உயர் ஜாதி மட்டும்தான் வேலை செய்கிறீங்க, ஓபிசியை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஓபிசிக்கு 70% கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறேன், நீ நடத்தவே விட மாட்டேற. இந்த வாதத்துக்கு முன்னால் மோடி போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவார்? நாங்கள் வந்து அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம். இன்னொன்று, மக்கள்கிட்ட இன்னொரு கோபம் இருக்குது. கெஜ்ரிவால் கடைசியாக கிளப்ப போகிறாரு. என்ன, பட்டாசு வெடித்தா மாசு வரும், மக்கள் வெளியில் போக முடியாதுன்னு நான் சொன்னேன். அதையும் மீறி எல்லா இடத்துலையும் பட்டாசு விற்றீங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா போலீஸ் வந்து அமித்ஷா கண்ட்ரோலில் விற்றுருங்கன்ட்டாரு. விற்று வெடித்தாங்க. வெடித்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த என்னைக்கு வெடித்தாங்களோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஸ்கூல் கிளி எல்லாம் மூடிட்டாங்க. காசு மாறுபாடு நமக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த வருடத்திலேயே நேற்று தான் வந்து காசு மாசு இல்லாமல் வந்து டெல்லி இருக்குது. ஏன்னா நிறையா மழை பெஞ்சிருக்குது. இது இப்படியே இவர்கள் கலாச்சாரம் அப்படிங்கிற போர்வையில் மக்களை துன்பப்படுத்துகிறார்கள்னு அவர் சொல்கிறது அறிவார்ந்த டெல்லி மக்கள் எடுத்துக்குவாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இப்போ வந்து என்னென்னா, லோகி சமூகம், அந்த சமூகத்துக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர், இன்னொன்று காஷியாப்புக்கு ஒரு எம்பி, ராஜ்புத் சமூகத்தினருக்கு ஒரு எம்பி, ஜோகிக்கு 2 எம்பி, டெல்லிக்கு 2 எம்பி, இப்படி எல்லா சமூகத்தையும் கொடுக்கறதுக்கு இப்போவே 8 எம்பிக்கள், 6 மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர்களை வந்து இன்றைக்கி மோடி போட்டிருக்காரு. அது இல்லாமல் மோடி, அமித்ஷாலாம் அவர் ஊர் தானே, எல்லாம் வருவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நெக் டு நெக் தான். யார் ஜெயிக்க போகிறார் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியல. ஆனாலும் வந்து கெஜ்ரிவாலா மோடியா? ஆனால் வந்து போகிற போக்கெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் ஓடிட்டு இருக்குது, சொல்ல முடியாதுங்க. இதில் வந்து காங்கிரஸும் என்ன பிரச்சனைனா, அந்த யாத்திரை போகிறாரு, அதுவும் இல்லாமல் பட்டியலின மக்கள் செல்வாக்கு, இஸ்லாமியர்கள் ஓட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு முடிவு சொல்ல. ஆனாலும் கெஜ்ரிவால் வந்து அந்த ஃபோட்டோ போட்ட உடனே பிஜேபி அதிர்ந்தது பாருங்கள். அதுதான் ரொம்ப நம்ம சந்தோஷமாகுது. ஏதோ இந்துக்களின் பாதுகாவலர் இவர்கள்னு நினைக்கும் போது அந்த ஃபோட்டோவை போட்டது என்னென்னா, இவங்க தான் அதை போடணுமா? அதாவது குருக்களுக்கு இவங்க தான் பணம் கொடுக்கணும், குருத்வாரா இவங்க பணம் கொடுக்கல, கொடுக்காதவர் கொடுத்தவன் அவ்வளோ எரிச்சல். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.